இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். தோசை. எங்கள் 3 பேருக்குமே இன்றைக்கி தோசை தான். அவரும் இன்றைக்கி டிஃபன் எடுத்துன்னு தான் போனார். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கறி குழம்பு வந்துருந்தது. சூப்பராக திக்காக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. இதை வச்சு தான் நாங்கள் தோசை சாப்பிட்ருந்தோம். இதே எங்கள் வீட்டுக்காரரும் மதியானம் லஞ்சுக்கும் கொண்டு போயிட்டார். எங்களுக்கு புளி சாதம், எனக்கும் என் பையனுக்கும் புளி சாதம். ஏன்னா என் பையன் இந்த புளி சாதம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, புளி சாதம், தயிர் சாதம், இந்த குழம்புல கலர்ற சாதம்லாம் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி கட்டு சாதம்லாம், அதான் அந்த இலையில கட்டி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரினா சாப்பிட்ருவான். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒயிட் ரைஸு அந்த குழம்பு மட்டும் எடுத்துன்னு போனார். என் பையனுக்கு ப்ளெயின் ஆம்லேட் போட்டு கொடுத்துருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். அதை சாதம் கட்டிவிட்டு அதில் கட் பண்ணி சாதத்துலேயே வச்சு ஓரமாக வச்சு அவனுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஏன்னா இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவான். ஸ்பூன் கொடுத்துட்டான்னா ஸ்பூன்லேயே சாப்பிட்டுடுவான். அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா இது சாப்பிட்லனாலும் இதை சாப்பிடுவான்றதுனால தான் ரெண்டுமே பிடிச்சதாக வைக்கிறது. சில நேரத்தில் சிலது சாப்பிடுவான், சிலது சாப்பிட மாட்டான். இது சாப்பிட்டுடுவான். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.